ஹாலிடே சீசனா இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களோட ஸ்பெஷல் டேவா இருந்தாலும் சரி, அதை இன்னும் ஸ்பெஷலாக்க இன்னைக்கு நம்ம ஒரு கேக்க செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸி, வீட்ல இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு சாக்லேட் கேக்க செய்ய போறோம். அதோட நம்ம ரொம்பவே ஊசி பூசி சாக்லேட் சாஸையும் செய்ய போறோம். இந்த கேக்க கண்டிப்பா கோதுமை மாவுல தான் செய்ய போறோம். அதோட அவன் இல்லாம தான் செய்ய போறோம். சோ நம்ம கேக்க இன்னைக்கு கேஸ்ல பேக் பண்ண போறோம். இப்ப கேக்க தயார் செய்ய நான் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இது நம்ம எப்பயும் சப்பாத்தி செய்ய யூஸ் பண்ற அதே கோதுமை மாவு தான். இப்ப இங்க மெஷரிங் கப்ல நான் 3/4 கப் அளவை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒருவேளை 3/4 கப் உங்களோட மெஷரிங் கப்ல இல்லாட்டி 1/2 கப் 1/4 கப் ரெண்டையும் பயன்படுத்தி 3/4 கப் மாவை எடுத்துக்கலாம். இப்ப இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இல்லாத கோகோ பவுடரை சேர்த்துக்கிறேன். இந்த மாவு கலவையோட நான் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்ப நான் இந்த கலவைய நல்லா கலக்கிட்டு ஓரமா வச்சுக்கிறேன். அடுத்ததா நான் 1/2 கப் பாலை எடுத்திருக்கேன். இந்த பால் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. இந்த பால் கூட நான் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சாறு பாலோட சேரும் போது லேசா திரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த கேக் டின்ல தான் பேக் பண்ண போறேன். இதுக்காக நான் இதுல ஆயில வச்சு கிரீஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டிருக்கேன். அதோட இந்த பேன்ல கேக்க பேக் செய்ய போறப்ப அத ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில சூடு பண்ணிக்கணும். இதுதான் ப்ரீ ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. நீங்க கேஸ்ல கேக்க பேக் பண்ணும்போது அப்ப பாத்திரத்தை ப்ரீ ஹீட் செய்யும் போது இத மூடி வைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா பேன் திறந்திருந்தா ப்ரீ ஹீட் ஆகாது. இப்போ ஒரு பெரிய பவுல்ல நான் 1/4 கப்புக்கு எண்ணெயை எடுத்திருக்கேன். இது வாசனை இல்லாத எண்ணெய். ஒரு ஆயில் பேஸ்ட் கேக்க செய்யும் போது நீங்க நிறைய வாசனை இருக்கிற எண்ணெய், அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி கடுகு எண்ணெய் மாதிரி வாசம் இருக்கிறதெல்லாம் எடுக்க கூடாது. இந்த எண்ணெயில நம்ம 1/2 கப் பொடிச்ச சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இது சாதாரணமா வீட்ல யூஸ் பண்ற சர்க்கரை தான். ஒரு 2-3 தடவை சலிச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததா நான் 3 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பாலை சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 கப் பால் நம்ம முன்னாடியே எலுமிச்சை சாறை சேர்த்து திரிய வச்சது. இது தனியா 3 டேபிள் ஸ்பூன் பால். நான் அடுத்ததா 1/2 கப் திரிய வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்க வெண்ணிலா எசன்ஸ யூஸ் பண்ணலாம். ஆனா நான் இன்னைக்கு அதை சேர்க்கல. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். வெறும் ஹேண்ட் விஸ்கரே போதும். அடுத்ததா நம்ம உலர்ந்த கலவைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இதுல எந்த கட்டியும் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். இந்த மாவு கலவைய உடனடியா பேக்கிங் ட்ரேல ஊத்திக்கிற. இதோ இந்த மாதிரி. உங்களுக்கு வேணும்னா நீங்க இத பிளெயின் சாக்லேட் கேக்கா கூட பேக் பண்ணலாம். ஆனா நான் இன்னைக்கு நட்ஸ் சேர்க்க போறேன். இங்க என்கிட்ட நறுக்கின பாதாம், வால்நட் அப்புறம் முந்திரி இருக்கு. இதை எல்லாத்தையும் நான் சேர்க்க போறேன். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒரு நட்டை சேர்த்துக்கலாம். சில சமயம் நம்ம கேக்க நட்ஸ் கூட பேக் பண்ணும்போது நட்ஸ் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுமே நல்லா இருக்கும். இப்ப நம்ம கேக் பேக் ஆக ரெடியா இருக்கு. நான் இத கேஸ் ஸ்டவ்ல பேக் பண்ண போறேன். நான் இந்த கேக்க சன்னமானதுல இருந்து மிதமான தீயில பேக் பண்ண போறேன். 40ல இருந்து 45 நிமிஷம் எடுக்கும். இப்ப கேக் 3/4 வாசி பேக் ஆகிருச்சு. இப்ப நம்ம ஹாட் சாக்லேட் சாஸ தயார் பண்ணலாம். இத இன்னைக்கான கேக் கூட பரிமாற போறேன். நான் இங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற சாதாரண சாக்லேட்டை எடுத்திருக்கேன். ஸ்பெஷலாலாம் இல்ல, ஒரு பவுல்ல எடுத்திருக்கேன். இப்ப இந்த சாக்லேட்டை நம்ம உருக்கிக்கலாம். இங்க பாருங்க, இந்த சாக்லேட் நல்லா உருகி இருக்கு. இப்ப இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் கிரீமை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கிரீம், குக்கிங் கிரீம் எல்லாமே ஒண்ணுதான். அடுத்ததா இந்த கிரீமை சாக்லேட்ல கலக்கிக்கலாம். அதோட நான் இங்க இதுல ஆல்கஹால சேர்க்க போறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இப்ப நீங்க இதை யூஸ் பண்ணலனா உங்க சாக்லேட் சாஸ் ரெடி. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஃபெஸ்டிவல்னால 30 ml ஆல்கஹால சேர்த்துக்கிற. நீங்க ரம்,
விஸ்கி, பிராண்டி அப்படின்னு உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். அப்படின்னு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நிமிஷத்துல உங்களோட ஊசி பூசி சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிருச்சு. நம்ம கேக்க கொஞ்ச நேரத்துக்கு ஆறதுக்கு விட்டுறலாம். அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான சாஃப்டான கேக் கிடைச்சிருக்கு. ரொம்ப அமேசிங்கான கேக் வந்திருக்கு. இப்ப இங்க தயாராயிருச்சு கோதுமை மாவு சாக்லேட் கேக், கூடவே ஊசி பூசி ஹாட் சாக்லேட் சாஸ். பண்டிகை காலமோ இல்ல சாதாரண நாளோ, நான் கேரண்டி இந்த கேக் கண்டிப்பா அந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி.